Q&Q Pharmacy. InvestSmart, earn extraordinary guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சென்ற காணொலி நம்ம அந்த போர் குறித்து பேசினது பெரும் வரவேற்பை நம்ம நேயர்கள்ட்ட பெற்றுச்சு. அதற்காக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி சார். இப்போ அதோடைய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னன்னா, அந்த போர் நிறுத்த அறிவிப்பு நேற்று மாலை வெளியிடப்பட்டது. அதை யார் முதல்ல அறிவிச்சார் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முதல்ல அறிவிக்கிறார். அதற்கு பின்னால் பாகிஸ்தான் உறுதி செய்கிறது, இந்தியா உறுதி செய்கிறது. இந்த போர் நிறுத்தம், இந்த அறிவிப்பு உங்கள் முதற்கட்ட பார்வை சார்? உண்மையிலேயே போர் நிறுத்தத்தை முதல்ல வரவேற்கிறேன். ஓகே. வந்து போர் என்பது எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாகாது. பேச்சுவார்த்தை மூலமாக தான் நம்ம தீர்வை எட்ட முடியும். அதுக்காக தீவிரவாதத்தை நம்ம என்றைக்குமே வளர்க்க முடியாது. தீவிரவாதம் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்கப்பட வேண்டும். அது எங்கே இருந்தாலும் சரி. மதவாதத்தை விதைப்பவர்கள், அவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்கள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய போதைப் பொருள்கள், இது எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்புட் மாதிரி வந்துட்டே இருக்கு. அப்போ இந்த தீவிரவாதத்தை வளர்த்தெடுத்தால் ஒரு நாடு அமைதியான நாடாக இருக்காது, ஒரு நாடு வளமான நாடாக இருக்காது. அந்த தீவிரவாதத்துக்கு அடிப்படையாக, தீவிரவாதம் தோன்றுவதற்கு அடிப்படையாக காரணமாக இருப்பது மதவாதம். அப்போ அந்த மதவாதம் தான், அந்த மதவாதம், இனவாதம், ஜாதியவாதம், இந்த அனைத்து வாதங்களும் ஒரு நாட்டில் அழிவைத்தான் கொண்டு வரும், இளைஞர்களது கனவை கருக்கும். இதை வந்து பாகிஸ்தான் கைவிடுவது வரை பாகிஸ்தான் ஒரு நல்ல நாடாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. பாகிஸ்தானுடைய மக்கள் ஒரு நல்ல நிலையில் வருவதற்கு, அவர்கள் கனவை நனவாக்குவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. ஸோ இதை வந்து பாகிஸ்தான் இந்த போரின் மூலமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் வந்து இந்த போர் வந்து அவர்களுக்கு ஒரு அறிகுறியாக அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சண்டை நீடித்தால் நமக்கு, இந்தியாவுக்கும் இழப்பு ஏற்படும், பாகிஸ்தானுக்கு இழப்பு ஏற்படும், ரெண்டு பக்கம் இழப்பு ஏற்படும். ஆனால் இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை விட பாகிஸ்தானுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு பன்மடங்கு அதிகமாக இருக்கும். ஓகே. ஆனால் இந்தியாவுக்கும் இழப்பு ஏற்படும். அப்போ போர் என்று வந்தால் பாதிக்கப்பட போவது அப்பாவி மக்கள் தான். போர் என்று வந்தால் பாதிக்கப்படக்கூடியது, உயிரை இழப்பது அப்பாவி மக்களும், பார்டர் ஏரியாவில் வாழக்கூடிய இளைஞர்களும், பொதுமக்களும், குழந்தைகளும், பெண்களும் தான். பொருளாதார சேதம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேதம், இது எல்லாமே நடக்கும். அப்போ இதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் நடுநிலையாளர்களது கோரிக்கை. எல்லா நாடுகளும் கோரிக்கையும் அதுதான். ஸோ எனவே இந்த போர் வந்து முடிவுக்கு வந்ததில் பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறது அமெரிக்கா. அப்போ ஏன் அமெரிக்கா பெரும்பங்கு ஆற்றி இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் என்று அறிவித்தது யார்? ட்ரம்ப் தான் முதல்ல சொன்னார். ஆமாம். இரவு பகலாக நாங்கள் நடத்திய பேச்சுவார்த்தை, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவர் வந்து இந்திய பிரதமரோடும் பாகிஸ்தான் பிரதமரோடும் பேசி, அந்த இராணுவ ஜெனரல்களோடு பேசி இந்த உடன்படிக்கையை கொண்டு வந்து ரெண்டு பேரும் அதை ஏற்றுக்கொண்டு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. யார்? ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரெண்டு நாட்டு தலைவர்களும் சம்மதித்து விட்டார்கள். எனவே இதை நான் மகிழ்ச்சியுடன் அனௌன்ஸ் பண்ணுறேன். இதில் இந்த ரெண்டு நாட்டு தலைவர்களும் காமன் சென்ஸையும் அதில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸையும் புரிந்து கொண்டு நல்ல முடிவு எடுத்ததுக்கு பாராட்டுக்கள். யார்? ட்ரம்ப் சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இன்டெலிஜென்ஸ், அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்றது இன்டெலிஜென்ஸ். அந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி வந்தது? இதே ட்ரம்ப் ஒரு 4 நாளைக்கு முன்னால் போர் ஆரம்பித்தவுடன் என்ன சொன்னார்? இது வெக்கக்கேடானது, இவர்களுக்கு இதே வேலையாக போச்சு, இவர்கள் காலங்காலமாக இதே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, இது எவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வர்றது வந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் வாட்டில். துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் என்ன சொன்னார்? இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் அப்படின்ட்டு போயிட்டார் அவர். ஏன் சார் திடீர்னு அவங்க உள்ளார வந்து அதுதான் காரணம். அதுதான் இன்டெலிஜென்ஸ். ஏன் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஒன்று வந்து சைனா இந்த போர் சினாரியோக்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஆமாம், என்ட்ரி ஆகுது. எப்படி என்ட்ரி ஆகுது? சைனாவுடைய டிஃபென்ஸ் ஃபாரின் மினிஸ்டர் யாங் யி அப்படின்னு பேர், அவர் யாங் யி.
அவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு. யாருக்கு? பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு. பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு. சைனா இஸ் அயன் கிளாட் பிரதர் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்றார். அயன் கிளாட், இரும்பு போன்ற வலிமை கொண்ட தோழன் பாகிஸ்தானுக்கு சைனா என்று அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவர் இந்த வெளியுறவு மந்திரி சைனாவுடைய யாங் யி பேசுகிறார். உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம்னு. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து எத்தனையோ இந்தியாவுடைய ஃபைட்டர் ஜெட்டு, ரஃபேல் உட்பட விமானங்களை வீழ்த்தி விட்டது என்று செய்தி போட்டுச்சு. அதில் எத்தனை உண்மைன்னு தெரியாது நம்மளுக்கு. பிரெஞ்சு கூட அந்த ஒரு ரஃபேல், பிரெஞ்சுடைய ஒரு ரஃபேலை வீழ்த்தியாச்சுன்னு சொல்லி பிரெஞ்சும் அக்செப்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு இது இன்னும் இந்தியா ஏர்ஃபோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணல. சரி, இந்திய வெளியுறவுத்துறை கன்ஃபார்ம் பண்ணல அது. பட் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஏர்கிராஃப்ட் அதை வீழ்த்திய ரஃபேல், இந்தியாவுடைய ரஃபேலை வீழ்த்திய சைனா மேடு ஏர்கிராஃப்ட் செங்து J-10C பேர், அதுக்கு பேர். அந்த ஏர்கிராஃப்ட் பேர் வந்து ஒரு நிமிஷம், அந்த ஏர்கிராஃப்ட் பேர் வந்து செங்து J-10C ஃபைட்டர் ஜெட். இது வந்து PL-15 ஏர் டு ஏர் மிசைலை வச்சு அட்டாக் பண்ணி ரஃபேல் ஜெட்டை வீழ்த்தி இருக்குன்னு சொல்லி பாகிஸ்தான் கிளைம் பண்ணுது. இது இந்தியா இன்னும் அன்கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் இது வீழ்த்தியது உண்மைதான்ற ப்ரூவ் பண்ணுற வகையில் இந்த செங்து ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன், இந்த செங்து ஏர்கிராஃப்ட் கார்பரேஷனுடைய ஷேரு, இந்த J-10C செங்து ஏர்கிராஃப்டை உருவாக்கக்கூடிய கம்பெனியினுடைய ஷேரு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சப்ஸ்டான்சியல் இன்க்ரீஸ், 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 70%, 17%, 17% ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ரஃபேல் ஜெட்டை வீழ்த்திய சைனாவுடைய ஏர்கிராஃப்டு என்னுடைய ஷேர் 17% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அங்கே தான் அதுதான் ஷேர் ப்ரைஸ் ஏறும் போதும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுப்போமா? ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட்டுடைய வோலடைல் இண்டெக்ஸ்னு பேர். இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட்னே வோலடைல் இண்டெக்ஸ். இந்த வோலடைல் இண்டெக்ஸ் வந்து கூடுச்சு அப்படின்னா 2 பாயிண்ட் கூடுச்சுனாலே ஷேர் மார்க்கெட் விழுகுதுன்னு அர்த்தம். 15ல் இருந்த ஷேர் மார்க்கெட் வோலடைல் இண்டெக்ஸ் 23க்கு ஏறிடுச்சு. அப்போ எங்கே இருக்குது? 8 பாயிண்ட் ஏறி இருக்கு. 8 பாயிண்ட் ஏறி ஷேர் மார்க்கெட் விழுகலை. இந்தியா ஷேர் மார்க்கெட் விழுகணும் ஆக்சுவலாக. இது ஏறிச்சுன்னா ஷேர் மார்க்கெட் வோலடைலாக இருக்குது, விழுகணும்னு அர்த்தம். ஆனால் விழுகலை. எப்படி விழுகலை? குஜராத்தியை சேர்ந்த சில பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டை விழுகாமல் மேனேஜ் பண்ணி 2-3 நாள் வச்சுட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நார்மல் ஷேர் ட்ரேடிங்கில் வோலடைல் இண்டெக்ஸ் ஏறிச்சுன்னா ஷேர் விழுகணும். ஆனால் விழுகாமல் மேனேஜ் பண்ணுறாங்கன்னா எங்கேயோ தவறு நடக்கிறதுன்ற அர்த்தம். சைனாவுடைய ஏர்கிராஃப்ட்டு, செங்து ஏர்கிராஃப்ட்டு பிரான்ஸினுடைய ரஃபேல் ஜெட்டை, இந்தியாவுடைய ரஃபேல் ஜெட்டை வீழ்த்தின உடனே செங்குனுடைய ஷேர் ப்ரைஸ் ஏறுது. ஏறுதா? அப்போ இந்தியாவுடைய ஷேர் ப்ரைஸோட வோலடைல் இண்டெக்ஸ் ஏறிச்சு அப்படின்னா இந்தியாவுடைய ஷேர் ப்ரைஸ் குறையணும். அப்போ என்ன அர்த்தம்? இந்தியா வந்து பாதுகாப்பற்ற நாடுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்தியாவில் இன்வெஸ்டர்ஸ் ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சின்னா இன்வெஸ்டர்ஸ் பாதி எடுத்துகிட்டு ஓடுவான். அப்புறம் திரும்பி வருவான். இது அது ஷேர் ட்ரேடிங்கில் நடக்கும். பிஸ்னஸ் குறைஞ்சாலும், ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நடந்தாலும், பொலிட்டிக்கல் ஈவெண்ட் நடந்தாலும், போர் நடந்தாலும் இதெல்லாம் நடக்கும். அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஒன்று, சைனாவுடைய ஷேர் கம்பெனியினுடைய ஷேர் ஏறுது, இந்தியாவுடைய ஷேர் இறங்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ட்ரேடு மேலே போது கீழே வருது. அங்கே தான் வந்து இந்தியா விழித்து கொண்டது, அமெரிக்கா விழித்து கொண்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அங்கே தான் வந்து எனக்கு இது நன் ஆஃப் மை பிஸ்னஸ்ன்னு ஓடின அமெரிக்கா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை வச்சு பேசுகிறாங்க. ஏன்னா சைனா இதில் என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கான போரை வந்து பாகிஸ்தான் நடத்தாது, சைனா தான் நடத்தும். பின்னால் இருந்து இது வரைக்கும் 40 ஆண்டுகளாக சைனா மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லரசாக உயர்ந்து நிற்கிறது. சைனா வந்து படைபலத்திலையும், டிஃபென்ஸ்லையும், ஃபைட்டர் ஜெட்லையும், மிசைல்ஸ்லையும் இன்றைக்கு சைனா பன்மடங்கு உயர்ந்து நிற்கிறது. அப்போ இப்படி உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சைனா நேரடியாக போருக்கு போகாது, இந்தியாவோட வராது, நேரடியான வாருக்கு வராது. ஆனால் பாகிஸ்தானை யூஸ் பண்ணி பாகிஸ்தான் மூலமாக சண்டை போடும், பாகிஸ்தானுக்கு ஃபண்டு பண்ணும். எப்படி நேற்று IMF வந்து $1 பில்லியன் ரிலீஸ் பண்ணுறான்? எப்படி சார்? எப்படி
அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு? 1000 ஆண்டு காலமாக சண்டை போட்டு கொண்டிருக்கிற காஷ்மீர் பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண்கிறோம். 1000 ஆண்டுகளமாக காஷ்மீர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் 1000 ஆண்டுகள்னு சொல்கிறாரு. ஓகே, நாங்கள் தீர்வு வேணா நான் தயாராக இருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். உங்கள் 2 கண்ட்ரிக்கும் நான் பிஸ்னஸ் ட்ரேட் பண்ணி உங்கள் 2 கண்ட்ரியோட பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். யார் சொல்கிறது? ட்ரம்ப் சொல்கிறாரு. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு மார்க்கெட்டு, பாகிஸ்தான் ஒரு மார்க்கெட். அப்போ என்ன அர்த்தம்? இந்த 2 நாடுகளும் சைனாவின் கையில் போயிடக்கூடாது. சைனாவின் கையில் போயிடுச்சுன்னா இந்த ஏற்கனவே சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ட்ரேட் வார் நடந்துட்டு இருக்கு. யுஎஸ் டாலருக்கு ஈக்குவலண்டாக சைனாவுடைய இது கரன்சியை வந்து ஈக்குவலாக கொண்டு வந்து டாலராக கொண்டு வர்றதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு. சைனாவோட கரன்சி ஈக்குவலண்ட் டாலராக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த வேளையில் சைனாவுக்கு அகெயின்ஸ்டாக இந்தியாவை பயன்படுத்த நினைக்கிறது அமெரிக்கா. இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவை வந்து ட்ரம்ப் தான் டிசைட் பண்ணுறாரு. என்னது? இந்தியா எந்த நாட்டிடமிருந்து ஆயில் வாங்க வேண்டும் என்றது டிசைட் பண்ணுறது ட்ரம்ப். என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், எந்த நாட்டு எங்கள் ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்காத, அமெரிக்காட்டிருந்து ஆயில் வாங்கு உத்தரவு போடுறது ட்ரம்ப், ஃபாலோ பண்ணுறது இது மோடி. இந்தியா இம்போர்ட் பண்ணக்கூடிய, அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய குட்ஸுகளுக்கு எப்படி வரி விதிக்க வேண்டும், வரியை எப்படி குறைக்கணும் என்று முடிவு செய்வது ட்ரம்ப், அதை ஃபாலோ பண்ணுவது மோடி. சரிங்களா? 2. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகே, இந்தியா எங்கேருந்து ஃபைட்டர் ஜெட் வாங்கணும்? ரஷ்யாட்டிருந்து வாங்கணுமா, அமெரிக்காட்டிருந்து வாங்கணுமா, ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கணுமா? ஃபைட்டர் ஜெட் எங்கேருந்து வாங்கணும்னு முடிவு பண்ணுறது யார்? அமெரிக்கா, ட்ரம்ப். சரிங்களா? அவர் சொல்கிறாரு, மோடி கேட்குறாரு. இந்தியா வந்து டெஸ்லாவுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணுமா இல்லையா? டெஸ்லா கம்பெனி இந்தியாவில் ஓப்பன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணுமா இல்லையான்ற முடிவெடுக்கிறது யார்? ட்ரம்ப். நம்ம ஊரில் ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, எடப்பாடி பிஜேபியோட 2024 கூட்டணி வைக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது அமித்ஷா. கரெக்டா? கூட்டணி வேணாம், நீ தனியாக போய் நில்லுனா எடப்பாடி வந்து பிஜேபியோட கூட்டணி கிடையாது, நான் தனியாக நீ போய் நின்னாரா? 2வது 2024 கூட்டணி கிடையாது, 2024 பிஜேபியோட அதிமுக கூட்டணி கிடையாது, 29, 31 வரிசையாக கிடையாதுன்னாரு. ஆனால் ஒரே நாளில் கூப்பிட்டு டெல்லியில் கூப்பிட்டு உட்கார வச்சு மண்டையில் கொட்டி கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொல்லி ட்விட்டரில் போட்டது அமித்ஷா. அதுக்கு எதுவுமே பதில் பேசாமல் மௌனியாக வாய் மூடி விட்டு வந்தது எடப்பாடி. சரியா? 2. இங்கே சென்னையில் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எடப்பாடி ஒரு வார்த்தை கூட பேச அலோவ் பண்ண விடாமல் கூட்டணி முடிவை அறிவித்தது யாரு? அமித்ஷா. அதிமுகவுடைய கூட்டணி முடிவை, அதிமுக தான் இங்கே பெரிய கட்சி, அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமையான கட்சி, அதிமுக தலைவருக்கு பேச வாய்ப்பு கிடையாது. ஆனால் முடிவை அறிவித்தது யாரு? அமித்ஷா. அந்த முடிவையும் கூட்டணி ஆட்சி தான் என்று சொல்லி அனௌன்ஸ் பண்ணது யாரு? அமித்ஷா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அதிமுக கூட்டணி வைக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது அமித்ஷா. சீமான் யாரை எதுக்கணும்னு முடிவு பண்ணுறது அமித்ஷா. விஜய் எந்த கட்சி ஆரம்பிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது அமித்ஷா. சரிங்களா? இதெல்லாம் அமித்ஷா. ஓகே, அதுபோல தான் மோடி என்ன செய்யணும், நிர்மலா சீதாராமன் என்ன செய்யணும், ஃபைட்டர் ஜெட் வாங்கணுமா வேணாமா, வரியை அமெரிக்க பொருளுக்கு வரி போடணுமா வேணாமா, டெஸ்லா வரலாமா வர வேணாமா, எல்லாம் முடிவு பண்ணுறது யாரு? ட்ரம்ப். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கணுமா வேணாமா என்பதை முடிவு பண்ணுறது யாரு? ட்ரம்ப். யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் இந்த ட்ரூஸை? யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும்? இந்திய பிரதமரும் பாகிஸ்தான் பிரதமரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். ரைட்? அப்படியே இல்லைன்னா கூட இந்தியாவுடைய முப்படை தளபதிகளில் சிடிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். இல்லை அந்த சைடில் வந்து அந்த இராணுவ ஜெனரல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் யார் 2 பேருக்கு முன்னால் யார் அனௌன்ஸ் பண்ணுறா? ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ ட்ரம்ப் தான் இது காடு அவர் நடத்தக்கூடிய லெவலில் நடக்குது. எனவே எது நடந்தாலும் சரி, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் இல்லாமல் ஒரு டெம்பரரி ஒரு முடிவு வந்தது நல்லது. இனிமேல் இந்த தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு, தீவிரவாத செயல்களுக்கு புகலிடமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தன்னை திருத்தி கொண்டு வெளிநாடுகளின் உதவியை பெறுங்கள்,
பாகிஸ்தானை வளப்படுத்துவதற்கு திட்டங்கள் திட்டுங்க. பாகிஸ்தானில் கல்வி, சுகாதாரம், மருத்துவம், வேலைவாய்ப்பு, இண்டஸ்ட்ரி, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை கட்டமைத்து கொடுங்க. அவர்கள் வந்து வேலையில்லா திண்டாட்டம் அதிகமானால் அவர்கள் தவறானவர்கள், தீவிரவாதிகள் கையில் போய் மாட்டிக்குவாங்க. அவர்களை வந்து தீவிரவாத கையில் மாற்ற விடாமல் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. இந்தியாவும் அதுக்கு உதவி செய்யணும். இந்தியா உடனே உதவி செய்ய முடியாது, பட் வெளிநாடுகள் உதவி செய்யலாம். அந்த வரக்கூடிய உதவிகளை பாகிஸ்தானை வளப்படுத்துவதற்கு, பாகிஸ்தானில் வந்து ஒரு அமைதி திரும்புவதற்கு பாகிஸ்தான் மக்களும் இராணுவமும் இணைந்து ஒரு ஜனநாயக முறைப்படியான ஆட்சியை பாகிஸ்தானில் தோற்றுவித்து ஒரு குறைந்தது 5 வருடங்களாவது ஒரு ஆட்சி, நிலையான ஆட்சி பாகிஸ்தானில் நடைபெறுவதற்கு பாகிஸ்தான் மக்கள் முன்னெடுக்க வேண்டும், பாகிஸ்தான் இளைஞர்கள் முன்னெடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாகிஸ்தானின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும். கண்டிப்பாக சார். நீங்கள் இதில் வந்து ட்ரம்போட இடைப்பாடை பற்றி சொன்னீங்க. ஆனால் செய்தியாளர்களை சந்தித்தவர் வந்து ஏதோ பாகிஸ்தான் அதிகாரி வந்து இவங்கள்ட்ட கேட்டதாகவும், அவங்க கேட்டதுனால நாங்கள் இந்த போர் நிறுத்தத்தை உள்ளார ஒரு எலமெண்ட், அமெரிக்காங்கிற ஒரு எலமெண்ட்டை இந்தியா மறைக்க காரணம் என்ன? இந்தியா வந்து எல்லாத்தையுமே இதுதான் வந்து சந்தேகத்தை கிளப்புகிறது. அது வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சரி, அனௌன்ஸ் பண்ணால் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. ட்ரம்ப் தான் அதை மீடியேட் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் கூட டைரெக்டாக மீடியேட் பண்ணலாம், பரவாயில்ல. அவர் பண்ணல, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வச்சு மீடியேட் பண்ணியிருக்காங்க. ஜேடி வான்ஸ் கூட மீடியேட் பண்ணலை, ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து மீடியேட் பண்ணியிருக்காரு. அவங்க மீடியேட் பண்ணி வந்த ஃபைனல் டிசிஷனை அனௌன்ஸ் பண்ணது ட்ரம்ப். சரியா? இதை எதுக்கு மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எம்இஏ செக்ரட்டரிக்கு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரிக்கு எதுக்கு மறைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்போ உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சா இல்லையா? இது வந்து எடப்பாடியை உட்கார வச்சு அதிமுகவோட கூட்டணி, என்டிஏ கூட்டணி ஆச்சு தான் சொல்லி தலையில் குட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டு அமித்ஷா வந்து ட்வீட் போட்டார்ல. என்ன போட்டார்? என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் வரும் போட்டார்ல. அது மாதிரி தான் அவங்க போட்டாங்க. அப்போ உனக்கு வந்து எடப்பாடி அடிமை அப்படின்னா ட்ரம்ப்புக்கு வந்து மோடி அடிமையாவில் இந்த உலகம் பார்க்குது. அப்போ ஏன் மறைக்கிறீங்க நீங்கள்? அவங்க பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ வந்து இங்கே பேசியிருக்கலாம். எப்போ பேசுகிறாங்க? முதல் நாள் நைட்டு வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதை யார் சார் வெளிப்படையா சொல்லலை? அதுதான் அங்கதான் சீக்ரெசி இருக்கு. அங்கதான் வந்து பேக்ரவுண்ட் பால் இல்ல. அப்படி நடந்த பேச்சுவார்த்தை வெளியில சொல்லணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கா? கட்டாயம் கிடையாது. ஆனா உண்மையை சொல்றது தப்பு இருக்கு. பேச்சுவார்த்தை முடிஞ்சு வந்த பிறகு அமெரிக்கா மீடியேட்டட் டாக்ஸ், அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் எங்கிட்ட பேசினாரு, அவங்ககிட்ட பேசினாரு. அதை தொடர்ந்து பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ எங்கிட்ட பேசினாரு. நாங்க அதுக்கு ஒத்துக்கிட்டோம்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஓகே, நீங்க வந்து ஒட்டுமொத்த பாகிஸ்தானை அழித்து விட்டோம், ராவல்பிண்டி அழிச்சிட்டோம், வட இந்திய ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள், இந்தி ஊடகங்கள், ராவல்பிண்டி அழிந்து விட்டது, கராச்சி ஒளிந்து விட்டது, கராச்சி காணவில்லை, இஸ்லாமாபாத்தை இல்லாமல் செய்து விட்டோம், ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிட்டோம்னு சொல்லி பொய் செய்திகளை பரப்பினான்ல மீடியா. எம்இஏ செக்ரட்டரி உண்மையை பேசினார். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸினுடைய அறிவிக்கை கரெக்டாக வந்தது. என்ன நடந்துச்சுன்னு வந்தது. 2 பெண் விங் கமாண்டர்ஸ் வந்து கரெக்டாக சொன்னாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ரஃபேல் சுட்டு வீழ்த்தினதை அவன் கிளைம் பண்ணுறான். ஏன் சொல்லலை? நீங்கள் சொல்லுங்கள், ஏன் சொல்லலை? அப்போ அதுக்கு மறுப்பு இந்தியா தெரிவிச்சிருக்கணும்ல சார்? மறுப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. இன்னைக்கு எப்படி வந்து செந்தூனுடைய ஷேர் ப்ரைஸ் 17% ஏறும்? அது உண்மை இல்லைன்னா ஏறிச்சா இல்லையா? அப்போ இதில் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானை வந்து இந்தியா வந்து கரெக்டான இராணுவம் வந்து கரெக்டான நடவடிக்கை எடுத்தது. இராணுவத்தில் எந்த குறையும் கிடையாது. இராணுவம் கரெக்டாக நடவடிக்கை எடுத்தது. கரெக்டாக வந்து ப்ரிசிஷன் அட்டாக் பண்ணாங்க 9 இடங்களில். இங்கே அவன் வந்து பாகிஸ்தான் வந்து ரிட்டாலியேட்டரி அட்டாக் பண்ணும் பொழுது அதை எல்லாத்தையுமே வந்து ஏர் டிஃபென்ஸ், இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு நியூட்ரலைஸ் பண்ணாங்க. இது வந்து இந்திய இராணுவத்தினுடைய வெற்றி. இந்திய இராணுவத்தினுடைய வெற்றியை தாண்டி இந்தியாவுடைய டிஆர்டிஓனுடைய வெற்றி, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் உருவாக்கி ஆகாஷ் மிசைல்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கு. இந்தியா இஸ்ரேல் கூட்டு தயாரிப்பான ரெடார் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கு. இந்தியாவுடைய ரெடார் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் இந்திய இராணுவம் இந்த வெற்றி கிடைச்சிருக்காது. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் அறிவார்ந்த சிந்தனையின் வெளிப்பாடு. சார், இப்போ ஒரு போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது தொடங்குறதும் முடிவும் ஒரு அரசியல் முடிவு தான்.
அதை எப்படி சார் 2 அதிகாரிகள் கூடி முடிவெடுக்கிறாங்க? அது சரியான போக்காது. ஏன்னா ஒரு போர்னா ஒரு இலக்கு இருக்கணும். இப்போ போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. இது என்ன இலக்கு, என்ன முடிவை நோக்கி நகர்த்துறாங்க? அது எதுவுமே புரியலையே சார். ஒருவேளை ட்ரம்ப் வந்து தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழித்து காட்டுகிறேன் என்று மோடிட்ட உறுதி கொடுத்தாரோ என்னவோ, அதை கேட்டு மோடி வந்து வித்ரா பண்ணிருக்கலாம், நம்மளுக்கு தெரியாதுல்ல. பாகிஸ்தான் தீவிரவாதத்தினுடைய புகலிடமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தீவிரவாதத்துக்கு எதிரான நாடு தான் அமெரிக்காவும். இவர்கள் எப்படி உலகத்துல எல்லாம் தீவிரவாதத்தை ஒழித்தார்களோ, ஆப்கானிஸ்தானில் ஒழித்தார்களோ, வியட்நாமில் ஒழித்தார்களோ, அது போல எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதத்தையும் நாங்கள் ஒழிப்போம் என்று முடிவெடுத்து மோடிகிட்ட சொல்லியிருக்கலாம், நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவதுங்க, இது வந்து எதற்காக போர் தொடுக்கப்பட்டது, எதற்காக போர் நிறுத்தப்பட்டது, எதற்காக வந்து இந்த டிசிஷனை வந்து அமெரிக்க ஜனாதிபதி அனௌன்ஸ் பண்ணுறாரு, இது எல்லாமே வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ். அது அப்போ இந்த ஜியோ பாலிடிக்ஸில் வந்து வர்த்தகம் தான் முன்னால் நிற்கிதே ஒழிய, வர்த்தகமும் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் தான் முன்னால் நிற்கிதே ஒழிய, மக்களின் உயிர் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. பார்டரில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் பார்டரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மக்கள்கள், பெண்கள், இவர்களது உயிர் வந்து உயிருக்காக இந்த போர் நிறுத்தப்படவில்லை. அவர்கள் உயிரை கேட்டுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களது உயிருக்காக இந்த போர் நிறுத்தப்படலை. சைனா உள்ள வந்தா இந்தியாவுடைய அமெரிக்காவுடைய ட்ரேடு பாதிக்கும். போர் தொடர்ந்தால் இது வந்து அமெரிக்கா இந்தியாவுடைய ட்ரேடு பாதிக்கும். ஏற்கனவே சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வாய்க்கா தகராறு. அப்போ இது நடக்காது. அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு எழணும். அதுக்காக வந்து அமெரிக்கா உடனே உள்ள வந்து தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க. ஆனால் பாகிஸ்தானில் பாடம் கற்குமா அப்படின்னா கற்காது. அதை கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு நல்லது. கற்கவில்லை என்று சொன்னால் இந்தியா தொடர்ந்து நம்ம ஃபைட் பண்ணி தான் ஆக வேண்டிய சூழல் இருக்கு. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து இந்த மீடியாவுடைய இதை பற்றியெல்லாம் நான் சொல்லணும்னு நீங்கள் கேட்டால் சொல்கிறேன், சொல்லுங்கள் சார். இப்போ இதில் வந்து ஜெயராம் ரமேஷ் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க. அதில் வந்து சண்டை நிறுத்த அறிவிப்பை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அரசுகள் கூறும் முன்பே அமெரிக்கா வெளியிடுகிறது. உங்களுடைய முதல் கேள்வியை அவர் வைக்கிறார். ரெண்டாவது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இரு நாடுகள் பிரச்சனையில் நடுநிலை என்ற அமெரிக்க வெளியுறவு செயலாளரின் கருத்து பல கேள்விகளை எழுப்புகிறது. மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் செய்ய நாம் கதவுகளை திறந்து விட்டு விட்டோமா அப்படின்னு கேட்கிறார். இது தொடர்பாக விவாதிக்க பிரதமர் மோடி உடனே அனைத்து கட்சி கூட்டம் மற்றும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படிங்கிற முதல் எதிர்ப்பு குரல் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக மோடி கூட்ட மாட்டார், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டார், நாடாளுமன்றத்தை கூட்ட மாட்டார், இதை பற்றி விவாதிக்கவும் மாட்டார். ஏன்னா இது வந்து மோடி ஆரம்பித்தது ஒன்று, நடந்தது ஒன்று, முடிந்தது ஒன்று. ஓகே, அவங்க இப்படி போகணுன்னே நினைக்கலையா சார்? இல்லை, அப்படி என்ன அப்படின்னா வந்து என்ன நினச்சி ஆரம்பிச்சிருப்பாங்க சார்? என்ன நினச்சுன்னா தீவிரவாதிகள் வந்து அப்பாவி மக்களை கொன்று விட்டார்கள், 26 பேரோட உயிர் வந்து கொண்டுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்ன இந்த 6 தீவிரவாதிகளை இன்ன வரைக்கும் பிடிக்கல இந்தியா, இன்ன வரைக்கும் பிடிக்கல. ஆமாம். ஓகே, அதுக்கு முத நாள் போனவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. யார்? சம்பவம் நடக்கிறதுக்கு முத நாள் போனவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கடையெல்லாம் அடைச்சிருக்காங்க. அடைச்சிட்டு கடையை லேசாக சற்ற திறந்து தேவையான பொருள்களை கொடுத்துருக்காங்க அந்த டூரிஸ்டுகளுக்கு. அப்பயே அவர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. ஓகே, புரியுங்களா? அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, அனைத்து செக்யூரிட்டி வாபஸ் வாங்கியிருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னால். 19ஆம் தேதி ஏப்ரல் ஒரு வாரத்துக்கு முன்னால் போக வேண்டிய பிரதமருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. அவர் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுறாரு. இத்தனையும் ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்த பிறகும் இந்த இடம் மக்கள் அதிகமாக வரக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ், பகல்காம் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லி வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நேற்று 2 நாள் படத்தில் எம்ஜிஆர் என் தாய் திருநாட்டுக்கு வாசல் இது, என் நாட்டவருக்கும் இது கோயில் இதுன்னு பாடுவார்ல, அந்த இடம் தான் அந்த இடம், அந்த பகல்காம் இடம். ஸோ அந்த இடத்த நீங்கள் வந்து ஒரு 4 டவர் செக்யூரிட்டி போஸ்ட் போட்டிருந்தா மேலே இருந்து வந்த தீவிரவாதிகள் 6 பேரையும் 6 குண்டில் காலி பண்ணியிருக்கலாமா இல்லையா? பண்ணியிருக்கலாமா இல்லையா? ஏன் போடலை? போட மறுத்தது யார்? 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் துருப்புகளை கொண்டு போய் அங்கே வச்சுருக்கீங்களே. ஆர்மி இருக்குது, சிஆர்பிஎஃப் இருக்குது, பிஎஸ்எஃப் இருக்குது, போலீஸ் இருக்குது. இந்தியாவிலே அதிகமான ஆர்மி டிப்ளாய்மெண்ட் அங்கே தானே இருக்குது.
ஏன் அங்கே பாதுகாவல் இல்லை? இந்த கேள்விகளுக்கு இதுவரைக்கும் மோடி பதில் சொல்லியிருக்காரா? இவர் எப்படி பார்லிமெண்ட்டுக்கு பதில் சொல்லுவார்? எப்படி சொல்லுவார்? எப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கே அவர் வரலையே அவர். இவர் எப்படி வந்து கேள்விக்கு பதில் சொல்லுவார்? அப்போ இந்த கேள்விகள், அப்போ இந்த பொதுமக்களை கொல்லுவதற்கு தீவிரவாதிகளுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? அந்த தீவிரவாதியை இன்னும் பிடிச்சு நிறுத்தலை. பாகிஸ்தான் அதான் கேட்குறான். இவர்கள் பாகிஸ்தானியர்கள் என்று நீங்கள் வந்து எங்கள் முன்னால் நிரூபிங்கன்னு கேட்குறானா இல்லையா? சர்வதேச சமூகத்தின் முன்னால் அவங்க 6 பேரையும் வந்து பாகிஸ்தானியர்கள் தான், இவர்கள் தான் தீவிரவாதிகள் தான் அப்படின்னு நீங்கள் வந்து நிரூபிக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் அவங்கள தப்பி ஓட விட்டீங்க? சுட்டுட்டு போயிட்டான். எங்கேயுமே செக் போஸ்ட் இல்லையா? எங்கேயுமே 200 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட சொல்றாங்க சார். 200 கிலோமீட்டர் தாண்டி போறான்னா எல்லா இடத்தையும் அவனுக்கு ஓப்பன் பண்ணி வழி விட்டது யாரு? ஏன் இந்த சம்பவம் நடந்த உடனே உங்கள்கிட்ட வாக்கி டாக்கி இல்லையா? வயர்லெஸ் இல்லையா? உடனடியாக அப்படி ஒரு சம்பவம் நடக்குது, உடனே அலர்ட் பண்ணுவானா இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தன் பிட்பாக்கெட் அடிச்சுட்டு இல்லைன்னா போலீஸ் நிறுத்துறான் ஒரு இடத்துல, அதுல நிக்காம போறான்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் அடுத்த செக் போஸ்ட்ல அடுத்த போலீஸ் பிடிச்சிருவாங்க. ஆமா, பிடிச்சிருவாங்களா இல்லையா? இது நடக்குதா இல்லையா? தமிழ்நாட்டில் இப்படி நடக்குது. ஏன் காஷ்மீரில் நடக்கலை? இத்தனை பேர் இருந்து ஏன் நடக்கலை? உடனே கோபத்தோடு வந்தார். இதெல்லாம் ஸ்கிரிப்டடுங்க, இதெல்லாம் ஸ்கிரிப்டட். அங்கிருந்து என்ன வந்தார்? மோடி வந்தார் இல்லை, மோடி சவுதி அரேபியாவுடைய மன்னர் விருந்து புறக்கணித்து விட்டு கோபத்துடன் வந்தார். கூட்டத்தை போட்டார். அப்ப என்ன கோபத்துடன் வந்தாருன்னா என்னது? அது ஒரு மெசேஜ். ரொம்ப கோபத்தில் இருக்காரு அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. அப்போ இன்னமும் அதாவது எலெக்ஷனுக்கு தான் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கு அட்வைசரை வச்சு ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கு தகுந்த மாதிரி மேடையில் அழுவாங்க, மக்களை பார்த்து அழுவாங்க, வீராவசமாக பேசுவாங்க, பெரிய பெரிய உதாரணங்கள்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து வந்தால் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இதெல்லாம் ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ, சினிமா எடுக்கிற மாதிரி தான். சினிமாவில் கதைவசனம் எல்லாம் எழுதி வார்த்தைக்கு வார்த்தை, பதிலுக்கு பதில், வசனத்துக்கு வசனம் அதெல்லாம் பேசுகிறாங்கல்ல. இது மாதிரி ஸ்கிரிப்டட் இன்டர்வியூவை எலெக்ஷனில் பேசினா கூட சரின்னு ஒத்துக்கலாம். ஆனால் நான் ஆட்சியில் நடக்கும்போது ஸ்கிரிப்டட் நடத்துவீங்க. சரி, அவ்வளோ கோபத்தோடு வந்தவர் ஏர்போர்ட்லேயே மீட்டிங்கை போட்டார். நேராக வந்து பீகார் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போயிட்டார். எப்படிங்க அது? பீகாரில் போய் நான் உங்களை எல்லாம் தேடி தேடி அழிப்பேன்னு இங்கிலீஷில் பேசுகிறாரு. உலக நாடுகளுக்கெல்லாம் தெரியணுன்றக்கா இங்கிலீஷ்லேயே பேச மாட்டார், ஹிந்தியில் தான் பேசுவார். தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஹிந்தியில் தான் பேசுவார். அங்கே போய் உலக நாடுகளுக்கெல்லாம் சொல்கிறாரு. சொன்ன உடனே ஒரு வாரத்தில் இராணுவத்திட்ட பொறுப்பை கொடுக்குறாரு. இராணுவம் 9 டெரரிஸ்ட் பிளேஸை எடுத்து அடித்து தூளாக்குது. ஓகே, அடித்தாச்சு, கரெக்டாக அடிச்சிட்டோம், பரவாயில்ல, பாராட்டுதல். இராணுவத்துக்கும் பாராட்டு, பிரதமருக்கும் பாராட்டு, இந்தியாவிற்கும் பாராட்டு. சரி, அவன் திருப்பி வந்து அங்கேருந்து என்ன பண்ணுறான்? அவன் சிம்பிளாக ட்ரோன் அனுப்புகிறான். 1 லட்சம் 2 லட்சத்துக்கு வாங்கின ட்ரோன், டர்க்கிலையும் சைனாவிலையும் வாங்கின ட்ரோன் அனுப்பி 500 ஸ்வாம் ட்ரோன்ஸ் அனுப்பி 50 ட்ரோனு 60 ட்ரோனு 40 அப்படின்னு அனுப்பி ட்ரோன்ஸ் அனுப்பி ஒட்டு மொத்தமாக இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியில் 80% ஆஃப் த ட்ரோன்ஸை வீழ்த்தியது S-400ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா டிவிலையும் பார்த்துருப்பீங்க. ஆமாம், சுதர்சன் சக்கரா நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஏண்டா S-400 ரஷ்யாவுடைய விமானம், அதுக்கு இந்த பேர் வச்சிருக்கிறது சுதர்சன் சக்கரா. ரைட், ஓகே, வச்சுக்கோ. அதெல்லாம் மத சிம்பிளை வச்சு வைக்கிறீங்க, நீங்கள் வச்சுட்டு போங்க. என்ன அந்த S-400 வச்சு தான் நாங்கள் அடித்தோம்னு நீங்கள் வந்து எல்லா டிவிலையும் பேச சொன்னாங்களா இல்லையா? இந்த கர்னலு, இந்த மேஜர்னு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. உண்மையான கர்னலு, உண்மையான மேஜர்லாம் வந்து உண்மையாக இந்திய தேசத்தோட இராணுவத்திற்கு உண்மையாக பணியாற்றியவர்கள். இராணுவத்தினுடைய சேக்ரிஃபைஸையும், இராணுவத்தினுடைய வேலரையும், இராணுவத்தினுடைய வீரத்தையும் அழகாக வந்து டிவியில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த வலதுசாரி குரூப்பை சேர்ந்த கேர்னலு, மேஜரு, இராணுவ வீரர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து சுதர்சன் சக்கரா வச்சு ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிட்டோம் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? எல்லா டிவிலையும் பேசுகிறாங்களா இல்லையா? எல்லாம் பண்ணாங்களா இல்லையா? எதை காலி பண்ணாங்க? 1 லட்சம் 2 லட்ச ரூபா கொடுத்த 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கின அமெரிக்கா டர்க்கிலையும் சைனாவிலையும் வாங்கின ட்ரோன்ஸை உள்ள அனுப்பி ஒரு மிசைல் S-400 மிசைல் வந்து குறைஞ்சது 4 டைப் மிசைல் இருக்குது அதில். ஓகே, குறைந்த தூரத்துக்கு தகுந்த மாதிரி 40 கிலோமீட்டருக்கு ஒரு மிசைல், 100 கிலோமீட்டருக்கு ஒரு மிசைல், 120 கிலோமீட்டருக்கு ஒரு மிசைல், 150 கிலோமீட்டருக்கு ஒரு மிசைல், 400 கிலோமீட்டருக்கு ஒரு மிசைல், இந்த 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிசைல் இருக்குது. ஓகே, நம்மகிட்ட மொத்தம் 5 ஸ்குவாட்ரன் வாங்கியிருக்கோம் S-400 மிசைல்.
இதில் 3 ஸ்குவாட்ரன் தான் வந்திருக்கு. ஒன்று ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டு, இன்னொன்று வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டு, இன்னொன்று வெஸ்டர்ன் செக்டாரில் அதை பொசிஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் S-400 வச்சு அடித்து தோசம் பண்ணிட்டோம் சொன்னாங்களா இல்லையா? நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லலை எதை வச்சு அடித்தோம்னு, ஆர்மி சொல்லலை எதை வச்சு அடித்தோம்னு. ஆனால் சொன்னதெல்லாம் யார்? படம் போட்டு காமிச்சதானே யார்? வட இந்திய ஊடகங்களும் தமிழ்நாட்டில் சில ஊடகங்களும் போட்டாங்களா இல்லையா? S-400 வச்சு அடித்தோம் எதுவும் அடித்தோம்னு. அது அந்த வீடியோலாம் பார்த்தீங்களா இல்லையா? அப்போ அவன் அனுப்பின ட்ரோனு கிட்டத்தட்ட 1000கணக்கான ட்ரோன் அவன் அனுப்பியிருக்கான். 1,00,000 ட்ரோன் வாங்கியிருக்காங்க அவங்க. ட்ரோன் யார்? பாகிஸ்தான் வந்து 1,00,000 ட்ரோன் வச்சுருக்கான். ஓகே ஓகே. இதில் அஃபீஷியல் ரிப்போர்ட்டு S-400 சுதர்சன் சக்ரா S-400 வச்சு அடித்தது வந்து லாங் ரேஞ்சு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். அது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இது வந்து 80% ஆஃப் த இன்கமிங் த்ரெட்ஸ் அக்ராஸ் 15 சிட்டிஸ். இந்தியா மேலே பாகிஸ்தான் 15 சிட்டியில் ட்ரோன் தாக்குதல் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. இந்த 15 சிட்டியில் 80% ட்ரோன்ஸை அடித்து ஒழித்தது S-400 மிசைல். டேட்டா இருக்கு. ஓகே. ஜம்மு மே 8 இதில் 80% ட்ரோன்ஸை அடித்தது S-400 மிசைல். இது வந்து கவர்மெண்ட் டேட்டா. அடுத்து பார்கவஸ்திரான்னு சொல்லி மைக்ரோ மிசைல் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம். ஓகே. இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியோட சேர்ந்து தயார் பண்ணது. மல்டிபிள் ஸ்வாம் ட்ரோன்ஸ் நம்ம இந்தியா உருவாக்கின மல்டிபிள் ஸ்வாம் ட்ரோன்ஸை வந்து இந்த ஆன்டி ட்ரோன்ஸ் வந்து எஃபெக்டிவாக அடித்து காலி பண்ணியிருக்கு. அடுத்து 3வது வந்து குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், அதாவது ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இது வந்து லோ ஆல்டிடியூட் த்ரெட்ஸ் ஃபுல்லாக இந்த ரடாரில் கவனிக்க முடியாததெல்லாம் வரக்கூடியது, ரடாரில் டிடெக்ட் பண்ண முடியாத ட்ரோன்ஸ் எல்லாம் இது அடிச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட ட்ரோன்ஸ் இந்தியாவின் மேல் ஏவப்பட்டது. ஏவனது யார்? பாகிஸ்தான். ஏவனதுக்கு அவன் எதை வச்சு ஏவனா? லோ காஸ்ட் ட்ரோன்ஸை வச்சு ஏவனா. அதனுடைய பேரோட கெப்பாசிட்டியே 10 கிலோ கூட கிடையாது. குவாட் காப்டர், நம்ம ஊர் அண்ணா யூனிவர்சிட்டி 10 வருஷத்துக்கு முன்னால் பண்ண குவாட் காப்டர். அது சரி குவாட் காப்டர். அந்த குவாட் காப்டரில் ஒரு 10 kg பேலோட வச்சு சில இதில் பேலோடு, சிலது எம்டி ட்ரோன்ஸு, சிலது வந்து சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸு, இதை வச்சு ஏவனா. நம்ம இந்தியா வந்து அந்த ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்குக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கோம், ரஃபேல் யூஸ் பண்ணியிருக்கோம். ரஃபேல் யூஸ் பண்ணி அந்த ரஃபேலோட சேர்ந்து நம்ம அடித்தது என்னென்னா நீங்கள் பாருங்கள், அதாவது இந்தியா வந்து ரஃபேல் ஜெட்டை யூஸ் பண்ணி தான் அடிச்சிருக்கு. அந்த 9 லொக்கேஷன்ஸு. இதில் வந்து ஸ்கால்ப் க்ரூஸ் மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் AASM ஹேமர் பாம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த 9 லொக்கேஷனை, அதாவது பகவல்பூர் அண்டு முருடிகே எல்லாம் சொன்னாங்கல்ல, அந்த 9 லொக்கேஷன் அடித்தது. அதுக்கடுத்து ஸ்கை ஸ்ட்ரைக்கர் லாய்ட்ரிங் இது முனிஷன்ஸ், அதாவது ஸ்கை ஸ்ட்ரைக்கர் லாய்ட்ரிங் முனிஷன்ஸ் அப்படின்னா ஸ்கை ஸ்ட்ரைக்ன்ற ட்ரோனை வச்சு அது வந்து ட்ரோனவே வந்து அதிலே வெடிப்பொருள் நிரம்பி போயிருக்கும். ஓகே. லொக்கேஷனை டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த லொக்கேஷன் போன உடனே அதே வந்து அந்த டார்கெட் மேலே மோதி எக்ஸ்ப்ளோசிவாக வெடிச்சிடும். இப்போ இது நம்ம வந்து இந்த ட்ரோனை யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரிசிஷன் டார்கெட்டுக்கு. அடுத்து வந்து பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல்ஸ், அது இன்னும் யூஸ் பண்ணலை. சரிங்களா? இதெல்லாம் வந்து அடுத்து SCAD அண்டு டெட் மிஷன்ஸ்னு பேர். அது இந்தியா வந்து கண்டக்ட் சப்ரஷன், அதாவது சப்ரஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்சஸ். இது வந்து நம்ம வந்து பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை லாகூரில் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து லாய்ட்ரிங் முனிஷன்ஸ் வந்து இஸ்ரேல் மேடு ஹரூப் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸை வச்சு இந்த டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இது நம்ம பண்ணது. அவன் என்ன பண்ணா, லோ காஸ்ட் ட்ரோன்ஸ் அனுப்பி 1 லட்ச ரூபா ட்ரோன் அனுப்பி 2 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்குள்ள நம்ம ஆகாஷ் மிசைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் எவ்வளவு பர்சன்டேஜ் காலி பண்ணால் நம்மளுக்கு தெரியாது. 500 ட்ரோன் உள்ளே வந்துச்சு. இதில் 80% ட்ரோன்ஸை காலி பண்ணது S-400ன்னு சொல்லி ரெக்கார்டு இருக்குது. ஆனால் இங்கே வந்து இந்த வலதுசாரி கர்னல்ஸு மேஜர்லாம் வந்து டிவியில் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் எல்லாம் வந்து நாங்கள் ஒன்றும் இப்போ S-400லாம் யூஸ் பண்ணலை, நாங்கள் வந்து சும்மா குண்டை வச்சு தான் கன்ஸை வச்சு தான் ஆர்ட்லரி வச்சு தான் அடித்தோம் என்று வந்து பொய்ய பேர். அப்போ
எதுக்கு ஏன் போய் சொல்றீங்க நீங்க யார் போய் சொல்றது? உங்களுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? இந்தியன் ஆர்மி இருக்கு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு, மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கு. அவங்க கொடுக்கறத விட்டுட்டு நீ யாரா வந்து வெளியே வந்து கொடுக்குற? எதை அடிச்சோம் அடிச்சதப்பெல்லாம் வந்து பெருமையா பீத்திக்கிட்டீங்க. S-400 வச்சு அடிச்சோம், சுதர்சன் சக்கரா கிரியேட் பண்ணோம் அப்படின்னு. டேட்டா வெளியே வந்த உடனே நாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணல, வெறும் ஆர்டிலரி கன்னை வச்சு தான் அடிச்சோம் அப்படின்னு சொல்ற. அப்ப உன்னைய வந்து பாகிஸ்தான் வந்து டிசப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஏமாத்திருக்கான். பாகிஸ்தான் ஆர்மி, பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் சைனாவுடன் சேர்ந்து டர்க்கியுடன் சேர்ந்து வெறும் ஆர்டினரி ட்ரோன்ஸை உள்ள அனுப்பி உன்னுடைய மேஜர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வீக்கன் பண்ணியிருக்கானா இல்லையா? அப்போ இந்த டிசப்ஷன் டாக்டிக்ஸ் தெரியாமல் என்ன பண்ணீங்கன்னு கேள்வி வருமா இல்லையா? அப்போ யாரை சேட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இதெல்லாம் நீங்கள் வந்து நாடகம் நடத்துனீங்க? கேள்வி வருமா இல்லையா? அப்போ ஆர்மி ஒன்று நடக்குது, டிவியில் வந்து மீடியாவில் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. அப்போ ஆர்மி உண்மையாக பண்ணதும், ஏர்ஃபோர்ஸ் உண்மையாக உழைத்ததும், இராணுவ வீரர்கள் அங்கே களத்தில் சண்டை போட்டதும், பைலட்ஸ் வந்து போய் தாக்குனதும், பின்னால் போய் பேக் ஸ்டேஜில் போயிட்டு இந்த மீடியா கட்டமைத்த வார் தான் வந்து மக்கள் மனதில் போய் நிற்குது. ஓகே 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 ஓகே. அப்போ நீங்கள் எதை கிரியேட் பண்ணுறீங்க? யாருக்காக கிரியேட் பண்ணுறீங்க? இந்த வாரம் நடத்துனீங்க உங்களுடைய தேர்தல் வெற்றிக்காக நீங்கள் வாரம் நடத்துறீங்க. இதனால தான் இந்த வார் தேவையில்லை என்று நம்ம சொன்னோம். இந்த போர் நிறுத்துங்க, போரால் அழிவு தான் ஏற்படும் என்று நம்ம சொன்னோம். இது சரியான நேரத்தில் சைனா உள்ள வந்துடும் என்று பயந்து அமெரிக்கா உள்ள வந்து வாரை நிறுத்தி இருக்கிறது. நன்றி. நன்றி. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.